ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல பிரதர். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வெளியில பரிசுத்தவான்களா நடிக்கிறது, பரிசுத்தவாட்டிகளா நடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கைவிடப்படுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த பிரச்சனையில் நம்ம அந்த சிக்கிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாவம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை மாட்டி விட்டுரும், நம்மளை சிக்க வச்சிரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சரி, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றினார்ல, அது ஆண்டவருடைய பெரிய தயவா நீங்க நினைச்சுக்குங்க, அது ஆண்டவருடைய பெரிய இரக்கமா நினைச்சுக்குங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், அதுல நீடிக்காத, அதை விட்டு நீ வெளியே வா. கெட்ட வார்த்தை பேசுவீங்களா, இல்ல பொய் சொல்லுவீங்களா, எனிவே எதுவா இருக்கலாம், இல்ல சிகரெட் அடிக்கிறீங்களா, இல்ல கஞ்சா குடிக்கிறீங்களா, இல்ல தண்ணி அடிக்கிறீங்களா, எனிவே எதுவா இருக்கலாம். கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருங்க. நீங்க வெளியே வந்து தான் ஆகணும், நீங்க வெளியே வரணும். நீங்க நிறைய பேருக்கு எதுவும் சிகரெட் அடிச்சோன்னா வாயில போடுறதுக்கு நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த சாக்லேட்ஸை போட்ட உடனே ஸ்மெல்லு வெளியில வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு ரொம்ப நாளெல்லாம் பாவத்தை நம்ம வெளியே வராம கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பாக, அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நமக்கு மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சும் என்னவா இருப்பாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. சிஸ்டர், தெரியாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது, தெரியும், அமைதியா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க நல்லவர்களா இருந்து, நீங்க பரிசுத்தவான்களா இருந்து, நீங்க பரிசுத்தவாட்டிகளா இருந்து உங்க பேர்ல தவறா சொல்றதை குறித்து ஒரு % கூட நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம், அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, அது ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது. அது நம்புறவங்களுக்குன்னு வேணா நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறீங்கன்னு கர்த்தர் கண்டிப்பா ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார்.